யார் இந்த ஜாய் கிறிசல்டா? மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணத்துக்கு பிளானிங்கா? நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்கு பிறகு மிஸ் மேகிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படம் இன்னும் வெளிவராத நிலையில அவரு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில ஒரு நடுவரா பங்கேற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா அவங்களுக்கும் திருமணம்னு பல நியூஸஸ் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. யார் இந்த ஜாய் கிறிசல்டா? ஜாய் கிறிசல்டா தான் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு குக் வித் கோமாளில போட்டுட்டு வரும் ஆடைகள் அனைத்தையும் வடிவமைச்சு கொடுத்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பல டாப் ஆக்டர்ஸ்க்குமே காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பிரபலமா இருக்க ஜாய் கிறிசல்டா ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் வாங்கினவங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளில நடுவரா வர்றது மட்டும் இல்லாம மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கடைசியா போன காதலர் தினத்தன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட காதலர் தினத்தை கொண்டாடியதா ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருந்தாங்க. இதன் பிறகுதான் மக்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ்காக நிறைய ஸ்டோரிய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்களுடைய மனைவி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி போட்டோல ஒரு கமெண்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல எஸ் ஐ எம் ஹிஸ் வைஃப்னு போட்டிருக்காங்க. ஸ்ருதி போட்ட இந்த கமெண்ட்டுக்கு ஒருத்தவங்க நீங்க அவங்களுடைய மனைவியா, அப்போ ஜாய் கிறிசல்டா யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மற்றொருத்தவங்க நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்க வந்த ஆமையவன்னு போட்டிருக்காங்க. ஸ்ருதி அவர்கள் போட்டிருக்க இந்த கமெண்ட் மூலியமா ரங்கராஜ் அவர்கள் இன்னுமே ஸ்ருதியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.